வணக்கம். நான் மாதவன் மேஸ்திரி. 66 அடி நீளம், 33 அடி அகலம் இருக்கிற சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வீடியோவில் நம்ம மண் தண்ணி விட்டு ஜேசிபி அள்ளி போட்டு கொத்திட்டு பார்த்துருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கரையா மருந்து குழி போட்டு ஃபுல்லாக கரையா மருந்து ஊற்றி 1.5 ஜல்லி கீழே போடுறோம். நிலமட்டம் 1.5 ஜல்லி போடுறோம். 1.5 ஜல்லி போட்டு இப்படி ஒரு 6 பாக்ஸு காங்கிரீட் போட போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரையா மருந்து எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கட்டுமான பணிகள் தொடர்பான காணொலி பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதான் பார்த்தீங்கன்னா கட்டடத்தோட முழு பகுதி. இப்போ இது போர்ட்டிகோ ஏரியா, இந்த பக்கம் சிட் அவுட்டு. அந்த ஹாலில் தான் இப்போ கடப்பார் போட்டு குத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமு. பார்த்திங்கன்னா நம்ம மண் ஃபுல்லாக சுத்தமாக காஞ்சிரும். காஞ்ச முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்ணுக்கு மேலே நம்ம 1.5 ஜல்லி போடுற அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கே வந்து நம்ம லேசாக தண்ணி பிடிச்சி விட்டோம் அப்படின்னா மண் கொஞ்சம் ஊறிக்கும். ஊறிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக மட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரூம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதில் பார்த்திங்கன்னா இது ஹால் ஏரியா. வந்து 24க்கு 21 ஹாலு. இதில் முழு ஏரியாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி குழி போட்டுரும். பார்த்திங்கன்னா செவுத்து ஓரம் இந்த சைடில் இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி கடப்பாரை வச்சு நீட்டாக ஒரு முக்கால் அடி, ஒரு அடிக்கு ஒரு அடி கூட குழி போட்டணும். ஒரு முக்கால் அடி ஆழம், ஒரு அடி ஆழம் வர மாதிரி நல்லா நீட்டாக குழி போட்டுவிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே குழி குழியாக இருக்கும். 2 பேர் குத்திட்டுட்டே இருக்கிறாங்க. முழு பகுதியும் இதே மாதிரியே எல்லா ஏரியாவும் ஹோல்ஸ் போட்டுடணும் ஃபஸ்ட்டு. செவுத்து ஓரம் மூலை எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே முக்கியமாக செவுத்து ஓரம் தான் நம்ம இந்த மாதிரி குழி போடணும். குழி போட்டு செவத்தை ஒட்டி தான் கரையும் அதிகமாக ஏறும். அதுதான் பெரிய தொந்தரவு பண்ணும். கப்போர்டு எல்லாமே நிலவுகள் எல்லாமே சாப்பிட்றோம். நம்ம இந்த மாதிரி செவுத்து ஓரமும் நல்லா நீட்டாக குழி போட்டுவிட்டு நல்லா கரையாமல் ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா, ஊற்றிடுறது பெருசு இல்லை, உடனே நம்ம 1.5 ஜல்லி போட்டுடணும். அப்படின்னா அது ஃபுல்லாக ஆவியாயிரும். அப்புறம் நம்ம போட்டு பெனிஃபிட்டில் இருக்குது. என்றைக்கு நம்ம கரையா மருந்து ஊற்றுறோமோ அன்றைக்கே நம்ம அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நம்ம 1.5 ஜல்லி போட்டு அதை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படியே ஃபுல்லாக. இந்த பக்கம் அப்படியே ஒரு 16க்கு 16 பெட்ரூமு, 17க்கு 16 இந்த பெட்ரூமு. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கிச்சனு, ஒரு 11க்கு 16 கிச்சன் இந்த சைடில், அதில் ஸ்டோர் ரூமாக பிரிச்சிடறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 16க்கு 11 ஒரு டைனிங்கு. இது ஃபுல்லாக முழு ஏரியாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே குழி போட்டாச்சு. அப்படி பேரில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பேரில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் 2 பேரில். இதில் வந்து நம்ம கரையா மருந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா கலந்து ஆற்றி விட்டு நம்ம குழி ஃபுல்லாக கரையா மருந்து ஃபுல் பண்ண போகிறோம்.
ஒவ்வொரு வீடியோ போட்டப்போ வரும். இது வரைக்கும் கரைய மருந்தெல்லாம் கிட்டத்தட்ட ரூம்லாம் ஊற்றிட்டோம். மட்டை மணி கரைய மருந்து கலந்து ரூம் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா உடனே அதில் எம்சாண்ட் இப்படி விசிறி விட்டு எம்சாண்ட் போட்டு ஃபுல் பண்ணிடணும். எம்சாண்ட் போட்டு அந்த ஹோல்ஸ்லாம் ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட்லாம் வெளியில் போகாது, ஆவியாகாத இருக்கும். கொஞ்சம் எம்சாண்ட் மேலே போட்டு விட்டோம் பாருங்கள். எம்சாண்ட் போட்டிருக்கோம் எல்லா பக்கம் இதே மாதிரி எம்சாண்ட் போட்டு நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன்றரை போட்டு அந்த ஈரத்தோட ஈரமாக வச்சு உள்ள அந்த ஹீட்டை அப்படியே அமுத்திடணும். இந்த பக்கம் ஹால் பக்கம் ஃபுல்லாக அப்படியே கரையை மருந்து ஊற்றிட்டே இருக்கிறோம். எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா குழி ஃபுல்லாக அப்படியே மருந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு 200 லிட்டர் கழிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 700 லிட்டரு 800 லிட்டர் கரைச்சிட்டோம். 800 லிட்டரு 5 பேர்லாம் 1000 லிட்டர் பக்கம் கரைச்சி ஊற்றிருப்போம். அப்படியே இந்த பக்கம் எம்சாண்ட் அப்படியே போட்டே இருக்கிறோம். கரையா மருந்து போட்ட ஹோல்ஸ் ஃபுல்லாக. இன்னும் ஒரு நெட்டு போடுங்க, ஒரு மால் நெட்டாக போட்டு விடுங்க. அந்த ஒரு மால் அந்த பேரில் இருக்கிற வரைக்கும் மருந்து ஊற்றின வரைக்கும் போட்டுருங்க. போட்டு விட்டுலாம், அப்புறம் பேரில் ஊற்றி வச்சிடலாம். இது மால்கல் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி 3 இன்ச்சு இந்த கல் உயரம் பார்த்திங்கன்னா வச்சு எல்லா பக்கமும் அந்த 3 இன்ச் அகலம் 3 இன்ச் உயரத்துக்கு அப்படியே ஜல்லி போட்டுருவோம். முழு பக்கமும் இப்படி போட இந்த 17க்கு 16 இந்த பெட்ரூம் போடுறோம். அடுத்து தொடர்ந்து அப்படியே ஒரு ரூமா 3 இன்ச் ஹைட்டு 1.5 ஜல்லி ஃபுல்லாக போட்டுருவோம். இது மாதிரி கட்டுமான பணிகளை தொடர்பான காணொலியில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. ஒரு 15 பேர் இருந்தால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.